எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பொதுவாக நம்ம ரவை வச்சு உப்மா, கிச்சடி இதெல்லாம் தான் செய்வோம். இன்றைக்கி நம்ம ரவை வச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரவை பொங்கல். இந்த ரவை பொங்கலை நம்ம ஒரு 15 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ஸோ வாங்க இந்த டேஸ்டியான ரவை பொங்கலை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்து லேசாக வறுத்துக்கலாம். பாசிப்பருப்பை நல்லா சிவக்க வறுக்க தேவையில்லை, ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதும். லேசாக வாசனை வந்ததும் ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு வேற பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ வறுத்து வச்ச பருப்பை நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு ஒரு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துருங்க. பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து கலந்து விட்டு குக்கரை மூடி வெயிட் போட்டு ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5-6 விசில் வர வரைக்கும் வேக விடுங்க. விசில் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, அருமையாக வெந்திருக்கு. குக்கரை எடுத்து தனியாக வச்சிடலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்து எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 10-15 முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா சிவக்க வறுத்துக்கலாம். கொஞ்சமாக முந்திரியை வறுத்து சேர்க்கும் போது பொங்கல் நல்ல வாசனையாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். அடுத்து 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 2 கீறின பச்சை மிளகாய், பொடிசா நறுக்கின 1 துண்டு இஞ்சி சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்து கலந்துக்கலாம். இது கூட 1 சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் வந்து 1/2 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். இது 125 ml அளவு இருக்கும். 1/2 கப் அளவு ரவைக்கு 1/4 கப் அளவு பாசிப்பருப்பை எடுத்திருக்கேன். இதுதான் கரெக்டான மெஷர்மெண்ட். நீங்கள் இந்த அளவு செஞ்சீங்கன்னா நல்ல ருசியாக இருக்கும். ரவையை அந்த நெய் எண்ணெய் தாளிம்பில் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 2-3 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். ரவை நல்லா வறுப்பட்டதும் வேக வச்ச பருப்பு சேர்த்துடலாம். ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விடுங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ ரவை அளந்து எடுத்த கப்லேயே தண்ணியும் அளந்து ஊற்றிக்கலாம். 1 கப் ரவைக்கு நம்ம 3 கப் தண்ணி ஊற்ற போகிறோம். நான் இங்கே நல்ல சூடான தண்ணி தான் ஊற்றுறேன். சுடு தண்ணி ஊற்றுறதால ரவை நல்லா வெந்து பொங்கலும் ரொம்ப சீக்கிரமாக ரெடி ஆகிடும். தண்ணி ஊற்றுனதும் கட்டிகள் சேராமல் நல்லா கலந்து விட்டு கடாயை மூடி ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. கடாயை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு பாருங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பாருங்க, பார்க்கவே எவ்வளோ டெம்டிங்காக இருக்குன்னு. டேஸ்ட்டும் ரொம்பவே அருமையாக இருக்கும். நல்ல க்ரீமியாக இருக்குது. இப்போ ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு இறக்கி வச்சிடலாம். சூடான இந்த ரவை பொங்கலை சாம்பாரும் தேங்காய் சட்னி வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா இந்த காம்பினேஷன் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். சட்டுன்னு ஒரு டிஃபன் ரெசிபி செய்யணும்னா நீங்கள் இந்த ரவை பொங்கலை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இந்த ரவை பொங்கலில் ரவையும் பாசிப்பருப்பும் நல்லா குழைவாக வெந்து ஹல்வா மாதிரி இருக்குது பாருங்கள். வாயில் போட்ட உடனே கரையுது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of the home cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in.